கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தூளிலிருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா, அல்லேலூயா. தூளிலிருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டுமாய் கிருபையாய் பாதுகாத்து உடைய சமூகத்தில் அன்பினாலே கூட்டி சேர்த்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தோளும் தூசியும் ஆண்டவரே, அப்பா, பூச்சியை போல இருந்த எங்களை கிருபையாய் எங்களை மீட்டு உடைய சமூகத்தில் எங்களை வைத்திருக்கிறீரே சப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டேரே சப்பா, உமக்கு நன்றி. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை முதலில் கர்த்தர் கற்பத்தில் தெரிந்து, தாயின் கருவிலே நம்மளை தெரிந்து கொண்டு, நம்மளை ஜெலிப்பித்த கண்மலையாய் இருந்து, நமக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து, அப்பா என்று அழைப்புடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து கர்த்தர் நம்மளை மட்டுமாய் நடத்தி வருகிறார். இந்த இடத்தில் கர்த்தர் நம்மளை என்ன சொல்லுகிறார் என்றால், சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒருத்தரை குறித்து ஒருத்தர் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்க வேண்டும், அவருடைய குணநலங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும், அவருடைய நடத்தை எப்படி இருந்திருக்க வேண்டும், அதே போல நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே அவரை குறித்து நம்ம சாட்சியாக இருக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தர் நம்மளை குறித்து நீங்கள் என் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் அன்பு பிள்ளைகளை. தோளும் தூசியுமாக நம்ம இருந்த நம்மளை கர்த்தர் கிருபையாய் உயர்த்தி இந்த இடத்திலே நம்மளை ஜீவனோடு வைத்து ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, நம்முடைய நடக்கைகளிலும் நம்முடைய செய்கைகளிலும் நம்முடைய பார்வைகளிலும் கர்த்தரை போல நாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினால் மாத்திரமே அவருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லிவிட்டார். நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நான் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறேனா? அவரை போல இருக்கிறேனா? அவரை போல நான் அன்பு கூறுகிறேனா? அவரை போல என் நடக்கைகள் இருக்கிறதா? அவரை போல என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறதா? கர்த்தரை போல நான் இருக்கிறேனா? அவரை போல செய்கைகள் இடத்தில் காணப்படுகிறது என்று நம் ஒருவர் ஆராய்ந்து அறிந்து கர்த்தரிடத்தில் கேட்போமா? கர்த்தாவே, நீர் உமக்கு சாட்சியாக எங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா, எங்கள் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கீங்க ஏசப்பா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுங்கப்பா. அந்த நம்பிக்கை நாங்கள் ஒருபொழுதும் அதை நாங்கள் வீணாக்காதபடி, அது கெட்டு போகாதபடி நாங்கள் உமக்கு சாட்சிகளாக இருக்க எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய பார்வைகள், எங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உம்மை போல எங்களை மாற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய நாமம் எங்களிடத்தில் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று கர்த்தரிடத்தில் கேட்போமா? கர்த்தர் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். வார்த்தை நிறுத்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.